அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என் வீடியோவுக்கு லைக் போடுங்க. இதோட ஃபுல் வீடியோ கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. குறைஷியர் காபாவை கட்டிய நிகழ்ச்சி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது காலத்துக்கு பின்னர் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆக்கப்படுவதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 35வது வயதில் குறைஷியர்கள் காபாவை புதுப்பித்தனர். காபா ஒரு ஆள் உயரத்திற்கு பாறைகளால் கட்டப்பட்டிருந்தது. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்திலிருந்தே மேல்முகடு இன்றி 9 முழம் கொண்டதாக இருந்தது. அதன் சுவரும் கட்டிடங்களும் சிதிலமடைந்து இருந்தன. இந்த